என்ன இனியா? ஏன் இவ்ளோ கோவப்படுற? அவ வேணும்னு என்கிட்ட சண்டை போடுறாக்கா. எனக்கும் தெரியும் அவ அப்படிப்பட்டவதான்னு. யாரையுமே இந்த உலகத்துல நம்பவே முடியாதுல்ல. பார்க்கவே பாவமா இருக்காளா? யாராவது வந்தா கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த புள்ளைய இப்படி பண்ணுச்சுங்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணுவாங்க. நீ அவகிட்ட எந்த பேச்சையும் வச்சுக்காத. ஹேய், இவ்வளவு நேரம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இப்ப எதுக்கு என் ரிமோட் காரை எடுத்த? ஒழுங்கா அதை என்கிட்ட கொடு. ஒழுங்கா அதை எடுத்து வச்சிரு. இது எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. இத தொடர வேலை எல்லாம் வச்சுக்காத. இந்த வீட்ல எது வேணாலும் எடுத்து விளையாடலான்னு அங்கிள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஹேய், இது ஏன் காரு? அத நீ எடுக்க கூடாது. அது எடுத்த இடத்துல போய் வச்சுட்டு வா போ. ஆமா, இது பெரிய காரு. ரொம்ப ஓவரா தான் சீனை போடுற. ஹேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கலை, உனக்கு நான் வேற ஒரு டாய் வாங்கி தரேன். அதான் இனியா சொல்றால, வச்சிடுறா. வெயி. குட் கேர்ள். இனிமேல் என் பொருளை தொட்ட அவ்வளவுதான். இனியா, இதோ வரேன் பாட்டி. இன்னைக்கு இந்த காரை வச்சு கலவரம் பண்ண போறேன். இப்ப நீ எதுக்கு கத்திட்டு இருக்க? எதுக்குடி என் காரை உடைச்ச? ஆஹா, நான் உடைக்கல. நடிக்காதடி. கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நான் அந்த பக்கம் போனதும் என் காரை உடைச்சிட்டல. உன்ன அம்மா. கலை, ஏய் என்னவா? ஐயோ கலை, என்னாச்சு கலை? ஐயோ, என்னாச்சு? ஐயோ கலை, கலை, என்னாச்சு? என்னாச்சு? அன்பு, ஒண்ணு இல்ல. கவலைப்படாத. பார்ட்டி முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் டவுட்டாவே பாக்குற? ஒண்ணு இல்ல, நான் டவுட்டாலாம் பாக்கலையே. என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்ல, நீ எங்க போறன்னு சொல்லிட்டு போயே. நான் ரெஸ்ட் ரூம் போறேன். போட்டுமா இல்ல பின்னாடியே வரியா? சாரி, நீ போயிட்டு வா. நீ போ, நான் வரேன். ஒழுங்கா நகரு. என்னடி, என்ன வெறுப்பேத்துறியா? என்ன வெறுப்பேத்தணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியும்டி. நான் அப்படி எதுவும் பண்ணல. நீதான் தேவையில்லாம இங்க வந்து எங்களை பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இன்னமும் அவனை பிடிக்காம கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்க. இப்ப என்னடா அவங்களோட டான்ஸ் ஆடுற, அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. என்னடி இதெல்லாம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கு மரியாதையா நகரு. அவனை பிடிக்கலன்னு அவங்களோட டான்ஸ்லாம் ஆடுவேன்.
என்ன பிடிச்சுதானே கல்யாணம் பண்ண. அதுக்கு இப்ப என்ன பண்ற? என்ன கட்டி பிடிச்சு அப்படியே ஒரு முத்தம் கொடு. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒழுங்கா போயிடு, இல்ல என்ன அடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன். ஏய், ஒழுங்கா போயிடு. இது சிவமுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நடக்கிற பார்ட்டி என்னன்னு தெரியும்ல, ஒழுங்கா வழிய விடு. என்னடி மிரட்டுறிய? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை விடுறதா இல்ல. டேய், கைய விடுறா. முடியாதுடி, கைய விடுறா. முடியாது. அன்பு, நீ போ. சிவம், பிரச்சனை வேண்டாம், வா போலாம். ஆமா, நம்ம வேண்டாம் தான் நினைக்கிறோம். ஆனா இவன் வேணும்னு நினைக்கிறான். நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. சிவம், வருத்தப்படாத அன்பு. பாஸ்கர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. நான் பாஸ்கரை நினைச்ச கண் கலங்கல. அப்புறம் உனக்கு புரியலையா? ஆ. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? நான் உன்னை இங்க கூப்பிடாம இருந்திருந்தா கூட இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நீ நினைக்கிறியா? கடைசி வரைக்கும் நீ என்ன சரியாவே புரிஞ்சுக்க மாட்டியா? ஆ, இல்ல அன்பு, உண்மையாவே எனக்கு புரியல. நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஏன் அழுக வருதுன்னு எனக்கு தெரியல. புருஷனை பிரிஞ்சு ஒரு பொண்ணு தனியா இருக்கானாலே இந்த உலகம் அவளை வேற மாதிரி தான் பார்க்கும். என்கிட்ட தப்பா நடந்துக்க சுகுமார் மாதிரி ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. பல சமயத்துல அவங்க கிட்ட என்னால கோவப்படக்கூட முடியல. அத நினைச்சு நினைச்சு எத்தனை நாள் நான் என் மனசுக்குள்ள அழுதுருக்கேன். யாராவது ஒருத்தன் என் கைய புடிச்சு உனக்கு நான் இருக்கேன் அன்புன்னு சொல்லி இந்த மாதிரி ஆளுங்களை அடிச்சு ஓட விட மாட்டானான்னு என் மனசு ஏங்கும். இன்னைக்குதான் முதல் தடவையா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அன்பு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது சரியா வருமா வராதான்னு கூட தெரியல. ஆனா இந்த நிமிஷம் நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நான் எப்பவும் இருப்பேன் அன்பு.
என்ன நம்பு. நீ இப்படி எமோஷனலா இருக்கும்போது நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு மட்டும் நீ நினைக்காத. இதை நான் என் மனசார தான் சொல்றேன். உன் மனசு என்னை எப்ப ஏத்துக்குதோ அப்ப நீ ஏத்துக்கிட்டா போதும். நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? அவனை 4 சாத்துனல்ல, அதான். இல்ல, அடிச்ச உனக்கே வலிக்குது. அடி வாங்கின பாஸ்கர் நிலைமையை நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துச்சு. நீ இந்த மாதிரி ஜோக் அடிச்சு நான் இப்பதான் கேக்குறேன். அதான் கை வலிக்குதுல்ல. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இத பார்த்தா அரசியும் ராஜசேகரும் நம்ம நடிக்கிறோம்னு நினைப்பாங்க. அரசி என்ன நினைப்பா, பாஸ்கர் என்ன நினைப்பான்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையை நாம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சாரி அன்பு. சிவம், சார். உட்காருங்க. நீங்க சாப்பிடுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு நேர் மாறாதான் நீங்க நடந்துக்கிறீங்க. உனக்கு ஒண்ணுனா உன் வைஃப் பதறாங்க, உன் வைஃபுக்கு ஒண்ணுனா நீ பதற. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். சரி, நீங்க சாப்பிடுங்க. அம்மா, அம்மா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? ஒண்ணும் இல்லம்மா, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தேன். டேய், அந்த வக்கீல் பையன் உன்னை அடிச்சிட்டானாக்கும்? இல்ல. டேய், நீ பேசுறதுல தான் அப்படியே பெரிய வில்ல. இந்த ஆக்ஷன்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இவன் கிட்ட அடி வாங்கிட்டு வரதே உனக்கு வேலையா போச்சு. ஏமா சும்மா இருமா. ஹே, உன் பவுச என்கிட்ட வந்து காட்டாத. அங்க பாரு, உன் பொண்டாட்டி அவனுக்கு ஊட்டுறதும் அவன் சாப்பிடுறதும். நடக்கட்டும்மா, நான் அவங்கள சும்மா விட போறது இல்லம்மா. எப்பவுமே கோர்ட்ல 2 வக்கீலுங்க சண்டை போடுறத தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் 2 வக்கீலுங்க சந்தோஷமா கட்டி பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கெட் டுகெதரை நாம அடிக்கடி நடத்துறோம். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டியே. ஆனா இந்த பார்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 பேர் மேல நான் டவுட்டா தான் இருந்தேன். அவங்க புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறாங்க, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சரி, இந்த பார்ட்டியில அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கறத வச்சு அவங்க நடிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். நான் யாரு நடிக்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டேனோ அவங்கள தான் பெஸ்ட் கப்பிள்ஸா நான் செலக்ட் பண்ணிருக்கேன். வாங்க மிஸ்டர் சிவம், வாங்க அன்பு.
வா அன்பு. ஒரு நிமிஷம் இருயா. நான் பெஸ்ட் கப்பல்ஸ்னு சொல்லியிருக்கேன். அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வா. அட வாயா. இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ நான் இன்னொரு கப்பலை கூப்பிட போறேன். அரசி ராஜசேகர், வாங்க. உங்களுக்கு நான் எந்த கிஃப்டும் கொடுக்க போறது இல்ல. உங்களுக்கு நான் கொடுக்க போறது ஒரு அட்வைஸ் தான். நம்ம எல்லாருக்கும் சிவம் யாரு, அரசு யாரு, அவங்களுக்குள்ள என்ன உறவு இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சிவம் தன்னோட வாழ்க்கையில மூவ் ஆன் ஆயிட்டாரு. ஆனா அரசியால அப்படி பண்ண முடியல. அரசியால ஏன் மூவ் பண்ண முடியலன்னா அவங்க வாழ்க்கையை தாண்டி அவங்களோட போக்கஸ் எல்லாமே சிவம் வாழ்க்கையில என்ன நடக்குது, அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறதுல தான் இருக்கு. உங்களை லவ் பண்ணி ராஜசேகர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்க அவரை பத்தி யோசிங்க. நீங்களும் மூவ் ஆன் ஆகுங்க. உங்க வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா வாழறதுன்னு யோசிங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. சரியா? ஓகே. நம்ம அன்பு சிவத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை கை தட்டலாம். கலை, சாப்பிடுமா, வா. வேணாம். கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டான்னு சொல்றேன்ல. கலை, என்னாச்சு? என்ன தலையில கட்டு போட்டிருக்க? கலை, எப்படி கலை, அடிபட்டுச்சு? என்னாச்சு கலை? என்னாச்சு கலை? என்னாச்சு? வலிக்குதா? கலைக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன். வேண்டாம், நீ இரு குழலி, நானே சொல்றேன். ஒண்ணு இல்ல அன்பு, சின்ன அடிதான். இப்பதான் மாத்திரை கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எப்படி அடிபட்டுச்சு? அது கீழே விழுந்துட்டா, அதான் தலையில அடிபட்டுருச்சு. அவன் ஒண்ணு கீழே விழல, இனி அதான் தள்ளி விட்டுட்டா. இனியா தள்ளி விட்டாளா? அவ எதுக்கு தள்ளி விடுறா? அம்மா, இனியாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலமா. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. நீங்க வேற என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா. அவளுக்கு உங்க மேல இருக்கிற கோபம், அந்த கோபத்தை அக்கா மேல காட்டிட்டா, அதான் தள்ளி விட்டுட்டா. அம்மா. கலை, என்னாச்சுடா? அம்மா, இனியா அக்கா என் கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்கம்மா. கலை, ஒன்னும் இல்லடா. அம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? இங்க வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கலை, இங்க பாருடா. இப்ப நீ ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். கலை, என்னடா ஆச்சு? நீ இப்ப எதுவும் பேச வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல அன்பு, இது என்னோட தப்புதான். சின்ன பிள்ளைங்க
குழலியோட விளையாடிட்டு இருக்காங்கன்னு நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். என்னங்க நீங்க ஏதோ ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? அவங்க 2 பேரும் வர வரைக்கும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு படாத பாடுபட்டுட்டேன். என்ன போய் குழலி, நீ எதுக்கு இப்ப புதுசா ஆரம்பிக்கிற? ஆளாளுக்கு ஒண்ணு பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. 2 குழந்தைங்க விளையாடும் போது இந்த மாதிரி அடிபடுறது சகஜம்தான். என்ன சகஜம்தான்? இப்ப கூட நீ என்ன பிரச்சனைன்னு கேட்காம ஏதேதோ பேசிட்டு இருக்க. இல்ல அன்பு, அது வந்து இத நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம இரு. இனியா, இனியா, தேவையில்லாம இனியா கிட்ட உடனே ரியாக்ட் பண்ணாத. இனியா, இனியா, கலைய நீதான் தள்ளி விட்டியா? டேய், சின்ன பசங்க ஏதோ விளையாடும் போது அடிபட்டுடுச்சு, அத போய் பெருசுபடுத்திக்கிட்டு விடுறா. இனியா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவதான்ப்பா என் பெயிண்டிங்ல இங்க் ஊத்துனா. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. நீதான் தள்ளி விட்டியா? ஆமாப்பா.